ஹைபிடைஸ் இட்ஸ் மீ செல்வா. இந்த வீடியோவில் நம்ம கேஸ்டி அப்படிங்கிற கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கேஸ்டி கேரக்டர் ப்ராப்ளம் வரும். ஆனால் இது ஏன் வச்சுருக்காங்க, எதுக்காக இந்த கேரக்டர் போய் பர்டிகுலராக வச்சுருக்காங்க கேஸ்டிங்கிறது அப்படின்னா என்னென்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அது பயங்கரமான ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக இவங்க 1827 பிறந்திருக்காங்க. இவங்களோட 25வது வயசில் இவங்க நெப்ரஸ்கா அப்படிங்கிற இடத்துல ஜெப் கேங் அவங்கக்கிட்ட மாட்டி அவங்களோட பிடியிலேருந்து வெளியே வர்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த உதவிக்கு பலனாக இவங்களுக்கு கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பியோட குற்றவாளிகளுக்கெல்லாம் இவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்புறம் தேடப்படும் குற்றவாளிக்கு இவங்க சப்போர்ட்டாக நின்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு சொல்லி இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. இவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு $5000 கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு 3 இயர்ஸ் கோஸ்ட் மாதிரி வாழ்ந்து யாருக்கும் தெரியாமல் அதிலேருந்து இவங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில் ஃபஸ்ட்டு உமனாக இவங்க அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து இவங்க என்னென்னா, எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், கரெக்டான வழியில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரயில் ரோடு அண்டர் கிரவுண்டு ஏஜென்சிலலாம் போய் ஒர்க் பண்ணி அதில் இருக்கிற கிரிமினல்ஸோட இதெல்லாம் வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அண்டர் கிரவுண்டு ஏஜென்சியாகவும் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான கரெக்டான நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வாதாடி அதிலேருந்து ஜெயிச்சு ஆபிரகாம் லிங்கன்கிட்டேருந்து இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனை. அதுக்காக தான் இவங்களுக்காக இந்த பிராவஹாலாவில் கேஸ்டி அப்படிங்கிற கேரக்டரை இதில் வச்சுருக்காங்க. இவங்க அந்த அண்டர் கிரவுண்டில் வேலை செய்யும்போது இவங்களுக்காக நின்றுருந்தாங்களா அந்த திருடங்களாம், அவங்களுக்கு இவங்க ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, யூ ஜஸ்ட் கோயிங் டு பி ஸ்டாண்ட் பிகைன் மீ லுக்கிங் ஆல் ஸ்டூபிட் ஃபயர்ட் ஆர் யூ வில் டு பி எ ட்ரா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் என் பின்னாடி முட்டாளாகவே சுற்றிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லைனா ட்ரா வைக்கிறீங்களா, மீன்ஸ் விட்ராவல் வாங்கிக்கிறீங்களா, நான் தோத்துட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா, அட்லீஸ்ட் உங்களுக்கான மரண தண்டனை கொடுக்காம உங்களுக்கு கரெக்டான இதுவாச்சும் நீதியாச்சும் கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்தான பெண்மணி தான் இவங்க. ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங், இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. என்னென்னா, இந்த பிராஹாலாவிலேயே பேக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எப்படின்னா கேஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது. மீன்ஸ் இந்த கேக் இந்த மினி கேம் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம இதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் கேஸ்டி கப் கேக் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லாத்துக்கும். இது எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கேம். நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம என்ன கேரக்டரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். எது கரெக்டாக வருதோ, நிறையா வருதோ அதை நான் அடுத்து உங்களுக்காக சொல்கிறேன் என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்துட்டு. பை பாய்.